ஆ இப்போ கேளுங்க சார். என்ன கேள்வியோ? இப்ப இந்த பாடல்களை சொல்றேன். நீதிய ரோமம் வீசி நினைவொன்றை கருணை வாசி. அப்புறம் ஆதியை கருணை நாட்டி அவர் தவம் புரிந்தார் ஐயா. ஓசையாய் வெளியை தாண்டி ஒருவனை கண்டுகர்ந்தார் ஐயா. அப்போ அவதாரம் வரக்கூடிய இறைவனும் இன்னொரு இறை சக்திய, அதாவது ஆதியையோ இல்லை வெளியை தாண்டி ஒருத்தரை பார்த்ததாகவோ அவதாரமாக வந்தவரே இன்னொரு இறைவனை கை காட்டுறாரு. அப்படிங்கும் போது இறை சக்தி எதுதான் இறை சக்தி? அதாவது சுத்த வெளியா, அதாவது பிரபஞ்சத்துக்குள்ள வெட்ட வெளியா, இல்ல ஜோதியா, இல்ல இதுல எதுதான் இறைத்தன்மை? இந்த இறைத்தன்மையுடைய தன்மையோட குணாதிசயம் என்ன? இதை எப்படி நாம் உணர்வது? ஓகே, லக்ஷ்மி ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். அதான் இப்போ ஐயா ஸ்ரீதர் ஐயா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இது முடிஞ்ச உடனே நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க. இது ஒரு 15-20 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இவர் ஒரு முக்கியமான கேள்வியும் கேட்டிருக்கிறார். இப்போ அவர் கேட்குற கேள்வி என்னன்னா, வாசி யோகத்தை பற்றி தான் இந்த பாடல் உணர்த்துது. இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஓசையான வெளி தாண்டி அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பார்த்தேன். அந்த பார்த்ததை யார்? அவர் கடவுளா, இல்லை அது ஒரு உருவமா, இல்லை வெட்ட வெளியா, எப்படி இருக்கும், எதுவாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம ஸ்ரீதர் ஐயா சிங்கப்பூர்லேருந்து கேட்குறாரு. ஸோ இப்போ என்ன மீனிங் அப்படின்னா, ஏற்கனவே நம்முடைய அகத்தியர் பாடலில் கூட இதை சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விந்து நிலை அறிந்து விந்தை கண்டால் மிதமான நாதமது குருவாய் போகும். அவ்வாறு அந்த குருவான இடத்தை அடைந்தவன் ஆதி அந்த குருவும் ஆவான். இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ரீதர் சார். அதாவது இப்போ நம்ம தியானம் பண்ணுறப்ப நம்ம 3 விதமான ஒளிகளை கடந்து தான் நம்ம போகிறோம் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ஆமாம். இப்போ வெள்ளை ஒளி, பொன் ஒளி, செவ்வொளி அப்படின்ற 3 வெளிகளை கடந்த பிறகு தான் நம்ம அந்த சிதம்பர ரகசியத்தை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்றத பேசியிருக்கோம். இப்போ அகத்தியருடைய பாடலில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விந்து நிலை கண்டு, விந்து நிலை கண்டு, சரிங்களா? விந்து நிலை என்பதை என்ன அப்படின்றத புரிந்து கொண்டு அதனுடைய உண்மையை தெரிந்து கொண்டு, எல்லாம் இன்னைக்கு என்ன மூட நம்பிக்கையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, தயவுசெய்து பெண்கள் இதை பார்க்கும்பொழுது தப்பாக நினைக்க வேண்டாம் தயவுசெய்து. ஏன்னா இது ஆன்மீகத்தில் இதை நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கிறது, சரிங்களா? ஏன்னா விந்து நிலை அப்படின்றது செமன் அப்படின்றத இன்னைக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு கிடக்குறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கீழே இருக்கிற அந்த செமனை அப்படியே மேலே எடுத்துகிட்டு அப்படியே இந்த வாய் அண்ணாக்குள்ளே
அது வந்து அமிர்தமாக ஊற்றணும். அப்போது உங்கள் உடம்பு அழியாமல் இருக்கும். இந்த விந்தை கட்டினவனுக்கு தான் இது வந்து சாத்தியமாகும். அதாவது ஒரு ஒரு நண்பர் வந்து என்கிட்ட ஒரு கேட்டார், உனக்கு தெரியுமா நான் 48 நாளாக விந்தை கட்டின்னு இருக்கிறேன், உனக்கு என்ன தெரியும் விந்தை பற்றி அப்படின்னு ஒரு பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் அவர் வந்து கேட்டார். அப்போ தான் நினச்சிக்கினேன், அடப்பாவிகளா, ஏண்டா இந்த உடலில் தோன்றுகின்ற ஒரு பொருளை போய் ஒரு நிரந்தரமான பொருள்னு இப்படி வந்து அபத்தமாக நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இதையும் வந்து எல்லாருக்கும் வேற சொல்லி கொடுத்துன்னு வேற இருக்கிறீங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தவறான விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விந்தை நேராக ஏற்றி மேலேருந்து கீழே இறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விந்தை ஏதாவது ஒரு வழியில் வெளியேற்றி ஒரு டம்ளரில் பிடிச்சி எடுத்து குடிச்சிடலாம். அதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? இதை மாதிரி ஒரு அபத்தமான விஷயங்களெல்லாம் வந்து சில பேர் வந்து ஒரு நல்ல நிலையில் இருந்தால் கூட அதை பற்றி தெரியல அவங்களுக்கு. அவங்க வந்து இதை வந்து காமம் அடக்குதல் அப்படின்லாம் சொல்லிங்கிறாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க, காமம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பரிபாஷையான சொல். அதாவது என்னென்னா, இந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டியை பற்றி அது சொல்லவில்லை. அது சொல்வது காமம்னா ஆசை. ஆசைன்னா எல்லா ஆசைகளையும் சேர்ந்தது தான் வந்து அந்த காமம் என்பதும் இச்சை என்பதும். அதில் வந்து பெண்ணாசை அப்படின்றது வர்றதை பார்த்தோன்னே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ பொம்பளை மேலே ஆசைப்படுறாங்க பொழுது, இதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முட்டாள்தனம். இது ஒரு பரிபாஷை சொல். பெண்ணாசை என்பது பெண்ணா என்னன்றதை நீங்கள் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். பெண் என்றால் இந்த உடம்பை குறிப்பது தான் பெண். ஸோ பெண்ணாசை என்பது இந்த உடம்பின் மேலே இருக்கிற ஆசை தான் இருக்கிறதுல மிகப்பெரிய ஆசை. நம்ம எதிரில் இருக்கிற ஒரு ஒரு ரொம்ப நெருக்கமான நண்பர், இப்போ உங்கள் ஜுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட்டி கொடுப்பா, ஒரு 10 நாளைக்கு வச்சுட்டு தரேன் அப்படின்னா கூட நீங்கள் கட்டி கொடுத்துருவீங்க. ஆனால் உங்கள் உடம்பை எனக்கு கட்டி கொடுப்பா அப்படின்னு கேட்டால் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் எதன் மீது அதிகமான பற்று வைத்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய உடம்பை தான் நீங்கள் பயங்கரமாக பற்று வச்சுருக்கிறீங்க. அது பேர் தான் பெண்ணாசை. பொன்னாசை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பொன்னாசைன்னா என்னங்க அப்படின்னா, எல்லாரும் கோல்டை பற்றி யோசிக்கிறாங்க. அது கிடையாது. இந்த பொன் செய்யும் வித்தை, அல்கமி அப்படின்னு ஒரு சித்தர்களுடைய சூட்சமமான ஒரு விஷயம் இருக்குது. அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன் செய்யும் வித்தையை வந்து கற்றுக்கிறேன் அப்படின்ட்டு இவங்க காடு மலையெல்லாம் அலைஞ்சி இரும்பை தங்கமாக்கிறதுக்கெல்லாம் வழி பார்த்துட்ருக்குறாங்க. இதுலேயே வாழ்நாள் வீணாக போயிடும். ஸோ இந்த தகரமாக இருக்கின்ற இந்த உடம்பை பொன்னாக மாற்றுவது தான் பொன் செய்யும் வித்தை. ஸோ அந்த பொன்னாசையை கூட விட்டுடு அப்படின்றாங்க. சரியா? ஸோ எந்த ஒரு நிலையையும் அடையணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்களை நீங்கள் வச்சுக்க வேண்டாம். நான் வந்து என்னுடைய ஏம் என்னப்பா, மரணமில்லா பெருவாழ்வை அடையணும் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. சரியா? நம்ம பாட்டு அந்த எண்ணமற்ற நிலையிலே இருக்கணும். எது உண்மையோ அது நடந்துட்டு போகும். உங்களுக்கு விதிக்கப்பட்டது எதுவோ அது வந்து நடந்துட்டு போகும். ஸோ இப்போ விந்து நிலை அப்படின்றதுனா, விந்து அப்படின்னா என்னென்னா லைட், நாதம் அப்படின்னா சவுண்டு.
சரியா? விந்து அப்படின்னா லைட். இப்போ 3 விதமான லைட்டை நீங்கள் உங்களுடைய தியான அனுபவத்தில் பார்க்குறீங்க. இதை வள்ளல் பெருமானுடைய தியான அனுபவம் அப்படின்ற ஒரு பகுதியில் கூட அதை சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ நீங்கள் முதல்ல பார்க்கக்கூடிய அந்த எல்லை இல்லாத வெள்ளை ஒளி என்ன தருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனர்ஜி. பொன்னிறம் அடுத்தது செந்நிறம். இந்த செவ்வொளின்னு சொல்கிறது தான் விந்து. ஸோ இந்த செவ்வொளியை எல்லாருமே நீங்கள் வந்து உங்களுடைய தியான முறையில் சில பேர் பார்த்துருப்பாங்க. எல்லாரும் அந்த வெள்ளை ஒளியை பார்த்தோன்னே ஜோதி பார்த்துட்டேன், முடிஞ்சு போச்சு, இவ்வளோதான் உங்களுக்கு பயிற்சி. ஸோ பாருங்கள், 3வது கண் திறந்துச்சு, உள்ளே பாருங்கள் லைட்டு தெரியுது அப்படின்னு வந்து அதோட வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அடைஞ்சிட்டீங்க, ஞானம் அடைந்து விட்டீர்கள் அப்படின்னு உங்களுக்கு வந்து கதை விட்டு போயிடுவாங்க இந்த கார்ப்பரேட்ஸ். ஆனால் உண்மை நிலை அது அல்ல. ஸோ விந்தை நிலை அறிந்து விந்தை விந்தை கண்டால்னா என்னங்க? சாப்பிட்றதாங்க. விந்தை கண்டால்னா பார்க்கறது. ஸோ இந்த செவ்வொளியை உங்களுடைய அந்த 3வது கண்ணுன்னு சொல்லக்கூடிய மனக்கண் சொல்லக்கூடிய அந்த உணர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த 3வதாக இருக்கக்கூடிய வெளியான செவ்வொளியை தான் விந்து நிலைன்றத சொல்கிறாங்க. இதுக்கு பேர் என்னெல்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொல்லிமலைன்னு சொல்லியிருக்காங்க, நெருப்பு ஆறு, மயிர்பாலம், செந்தி. இப்படி இதுக்கு வந்து நம்முடைய சித்தர்கள் வந்து பலவிதமான பெயர்களை வைத்துள்ளார்கள். நம்முடைய குருநாதரான காகபுஜண்டருடைய இதில் பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையே ஏறி குகையை நீ கண்டு தவமே நீ செய்தால் நீயும் ஒரு சித்தனாவாய் அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ கொல்லிமலையை ஏறினா எல்லாரும் வந்து கொல்லிமலைக்கு பஸ்ஸை பிடிச்சின்னு போயிட்டு அங்கே ஒரு குகையை பார்த்துட்டு அங்கே போய் உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருக்கிறது உண்மை கிடையாது. இந்த கொல்லிமலைன்னு சொல்கிறது தான் அந்த செந்நிறமான அந்த செவ்வொளின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை. அந்த நிலைக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செந்தின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வொளியோடு நீங்களும் உங்களுடைய உணர்வும் அந்த செவ்வொளியோடு சேரும் பொழுது அபரீத ஆனந்தம், ஆனந்த வெள்ளம் உங்கள் உடம்பின் உச்சி முதல் பாதம் வரை எங்கே தொடங்குகிறது எங்கே முடிகிறதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆனந்த நிலையை அது வந்து கொடுக்கும். ஸோ அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் பொழுது அந்த உச்சக்கட்ட அனுபவத்தில் அவங்களுக்கு அரை நிமிடம் கூட நிற்காத ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா, அந்த ஆனந்தத்தை 1 கோடி மடங்கு பெருக்கி அதை 24 மணி நேரமும் உங்களுக்கு உங்கள் உடம்புல பரவ செய்கிற அந்த விஷயம்தான் வந்து அந்த ஆனந்த நிலை. ஸோ விந்தை கட்டுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விந்து வெளியேறாமல் கட்டுறது கிடையாது. அது நீங்கள் கட்டவே முடியாதுன்றது உங்களுக்கு தெரியல. எப்போ வந்து அந்த டேங்க்கு ஓவர்ஃப்ளோ ஆகுதோ கட்டாயமாக அது வெளியில் வந்து அவுட்லெட் வழியாக வந்து ஊற்றுன்றது தான் உண்மை. சரியா? அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அது வெளியே போயிடும். அதனால் விந்து நிலைன்றது வந்து இரு பாலருக்கும் பொது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது ஆண் என்றாலும் சரி பெண் என்றாலும் சரி இந்த லைட்டை அவங்களால பார்க்க முடியும். அவங்களுக்கும் அந்த செவ்வொளியில் போய் நின்னாங்கன்னா அந்த ஆனந்தத்தை அவங்க அனுபவிப்பாங்க. அந்த ஆனந்தம் மருந்து தான் இந்த உடம்பை வேதிக்கும் மருந்து.
இந்த உடம்பை அழியா நிலைக்கு கொண்டு செல்லும் மருந்து. அதுதான் பொன் செய்யும் மருந்து. அதுதான் மரணமிலா பெருவாழ்வை நோக்கி கொண்டு செல்லும் மருந்து. சுத்த தேகத்தை பெற்றுக்கொள்ள உதவியாக இருக்கும் மருந்து. பசியை ஒழிக்கும் மருந்து. சரியா? ஸோ இதெல்லாம் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்றதைய அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. சார், நீங்கள் ஒரு சாதாரணமான மனிதனாக இருந்தாலும் தவறில்லை. உங்களால் அந்த செவ்வொளியை உங்களுக்கு தியானத்தில் பார்க்க முடிகிறது என்றால் அது உங்களுக்கு நான் சொன்ன அனுபவத்தை நீங்கள் உணர்ந்துருவீங்க. அதாவது நான் முதல்ல அந்த செவ்வொளியை பார்த்த பொழுது தான் என்னுடைய அந்த கிளினிக்கு பேரையே செவ்வொளி மருத்துவமனைன்னு மாற்றிட்டேன். இது எப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 2006 2007 இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. அப்போ நம்முடைய கிளினிக்கு பேரை செவ்வொளி மருத்துவமனை அப்படின்றத அப்போ மாற்றணும். ஏன்னா இதை ஒரு 4 பேர் பார்த்துட்டு என்னங்க இந்த செவ்வொளின்னு பேர் வச்சுக்கிறீங்களே அப்படின்னு கேட்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அறிவியல் பூர்வமாக அதை அவங்களுக்கு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுன்றதுக்காக அந்த அந்த லெட்டர் பேடில் அதை வச்சிருந்தோம். இப்போ இதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன நிலைங்க ஐயா ஸ்ரீதரையா. இந்த நிலைக்கு வந்துட்ட பிறகு சரியா, விந்து நிலை அறிந்து விந்தை கண்டால் நீ செவ்வொளியை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது எப்படி ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பொட்டு மாதிரி ஆரம்பித்து அது வானலாவி எல்லை இல்லாமல் பறந்து போயிடும். அதுக்கு எல்லையே இருக்காது. உங்களுடைய தியானத்தில் உங்கள் எல்லையை முழுசாக அது ஆக்கிரமிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்களும் அதுவும் ஒன்றாயிடுவீங்க. இதை பாம்பாட்டி சித்தரும் பாடலில் பாடியிருக்கிறார். செங்கதிரை தன்கதிராய் மாற்றுவோமே. செங்கதிரை தன்கதிராய் மாற்றுவோமே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செங்கதிர் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த செவ்வொளி. சரியா? அந்த ஒன்று நம்மளுக்கு எதிர்க்க இருக்குது. இப்போ அதை கூட நம்ம கட்டி போட்டு 2 பேரும் ஒன்றாகும் பொழுது அந்த கதிரை நம்முடைய கதிராக மாற்றிவிட்டோம் அப்படின்றத பாம்பாட்டி சித்தருடைய பாடலில் சொல்லியிருப்பார். சரியா? அப்புறம் இந்த நிலைக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நாதம் கேட்கும். நாதம்னா சவுண்டு. அந்த சவுண்டு எப்படி கேட்கும் அப்படின்னா, ஒரு நீண்ட அமைதியான ஒரு இடத்துல இந்த ஓம் சொன்னால் எப்படி இருக்கும், ஓம்னு அப்படி சொன்னால் அந்த ஓங்கார ஓசை ஒலிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எப்போ இந்த சொர்க்கவாசல் திறப்பதற்கு முன்பாக இந்த ஓங்கார ஒளி கேட்கும். சொர்க்கவாசல்னா எதுன்னா, இந்த செவ்வொளின்றது தான் சொர்க்கவாசல். அது திறந்துக்குச்சுன்னா சிதம்பர ரகசியம் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இந்த சொர்க்க வாசலில் தான் கொல்லிமலையை ஏறி குகையை நீ கண்டு அப்படின்றார். அப்போ அந்த கொல்லிமலையில் உள்ளே போனீங்கன்னா அங்கே ஓப்பனிங், அந்த சொர்க்கவாசல் திறக்கும். அதுக்குள்ளே நீங்கள் சிதம்பர ரகசியமாக இருக்கின்ற அந்த ரகசியத்தை பார்ப்பீங்க. யார் ஒருவன் அங்கேயே இருந்து தவம் செய்கிறானோ அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த இடத்துலையே நின்று 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 பழகணும். சரியா? அந்த இடத்துல நின்று பழகினீங்கன்னா நீங்களும் ஒரு சித்தனாவீர்கள் அப்படின்றது தான் நம்ம காகபூஜண்டருடைய பாடலில் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் மனம் அடங்கிய பிறகு தான் எல்லாமே கைகூடும் என்பது தான் உண்மையான விஷயம்.
ஸோ இப்போ இந்த நாத ஒளி கேட்குது. இது கேட்க பிறகு என்ன ஆகும்னா குரு தரிசனம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம அகத்தியருடைய பாடல்ல சொல்லியிருக்கிறார். அப்போ குரு தரிசனம் கிடைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம குருன்னா ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? குருனா யாரு? வெட்ட வெளின்னு சொல்றதை விட தெளிவு, டிரான்ஸ்பரண்ட் லைட். டிரான்ஸ்பரண்ட் லைட், சரியா? ஸோ இட்ஸ் எ டிரான்ஸ்பரண்ட் லைட். அந்த கடைசி பாட்டு மட்டும் என்ன சொல்லுங்க சார், கொஞ்சம் பிரேக். அதாவது இந்த சொர்க்கவாசல்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வொளியை ஓப்பன் ஆனவொடனே சிதம்பர ரகசியம் தெரியும். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த நாத ஓசை கேட்கும். நாத ஓசைன்றது வந்து ஓங்கார ஓசை. அந்த ஓங்கார ஓசை வந்து ஓம்னு அப்படியே உள்ள கேட்கும். அது எங்கேருந்து கேட்குது, எப்படி கேட்குதுன்னே தெரியாது. அதை தாண்டி நீங்கள் போகும்போது இந்த குருவை நீங்கள் தரிசிக்க முடியும். அந்த குரு அப்படின்னு சொல்கிறவர் வந்து அந்த உருவமற்ற தெளிவான கண்ணுக்கு எட்டிய வரை தெளிவாக இருக்கின்ற கண்ணாடி போல் இருக்கின்ற, கண்ணாடினா மூஞ்சி பார்க்குற கண்ணாடி வச்சுக்காதீங்க. கண்ணாடினா நம்ம இந்த ஜன்னலுக்கு போடுறோம் இல்லையா கண்ணாடி, இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் பார்க்க முடியுது இல்லையா, அதுதான் டிரான்ஸ்பரன்சி. அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறத தான் வந்து கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எல்லை இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த குருவை நீ பார்த்து விட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆவீங்க, நீங்களும் அந்த குருவும் ஒன்றாகி விடுவீர்கள். அப்போது அகத்திய பெருமான் என்ன சொல்கிறாரு, ஆதி அந்தமான குரு நீயே ஆவாய் அப்படின்றாரு. இப்போ ஸ்ரீதர் சார், அப்போ அந்த இடத்துல இருக்கிற தெய்வம் குரு அதெல்லாம் யாரு? எல்லாரும் அதை தான் சொல்லிட்டு இருப்பான், நான் கடவுள், நானே எல்லாம். இப்போ நான் கேட்குறேன், எனக்குள்ளே போய் நான் இதை பார்த்தேன், ரைட்டா? இப்போ உங்களுக்குள்ளே போய் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நம்ம ஜெனிசார் வந்து சுவிட்சர்லாந்தில் அவர் அதை பார்க்குறாரு. ஒவ்வொருத்தரும் இத்தனாயிரம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறோம். நம்ம லக்ஷ்மி ஐயா அமெரிக்கானுடைய ஒரு கோடியில் இருக்கிறாரு, அவரும் பார்க்குறாரு. அப்போ உங்களுக்குள்ள வெளியிருக்கா, எனக்குள்ள அந்த டிரான்ஸ்பரன்சி குரு இருக்கிறாரா, இல்லை இவருக்குள்ளே இருக்கிறாரா? அப்போ 1,00,000 குரு இருக்காங்களா, இல்லை எத்தனாயிரம் குரு இருக்கிறாங்க சொல்லுங்க? ஒரே குரு தான். அப்போ எனக்குள்ள இருக்கிறது உண்மையா, உங்களுக்குள்ள இருக்கிறது உண்மையா? எல்லாமே உண்மைதான். அது எப்படி எல்லாமே ஒன்றாயிடும்? ஏன் அப்போ வந்து உங்களுக்குள்ள தெரிகிறாரு, எனக்குள்ள தெரிகிறாரு? அப்போ நம்ம இப்போ இருக்கிற பேருக்கே தெரிஞ்சால் கூட 10 குருவாகி போச்சு. அப்போ இன்னும் எத்தனாயிரம் பேர் இந்த தியானத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா உலகத்தை சுற்றி இருக்கிறது எல்லாமே இருக்குன்னா என்ன சொல்ல வருது? எல்லா தண்ணியும் கடல்ல கலந்துடுச்சு. அந்த கடல்ல தண்ணி கலந்துடுச்சு அப்படின்றது தான் உண்மை. நீங்கள் கடலில் போய் குச்சிட்டீங்கன்றது தான் உண்மை. நம்ம தலையாட்டி சித்தர் சொன்னார் இல்லையா, கிணத்துல குதி அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் குதிச்சிட்டதுனால அந்த ஒரு சில கணங்கள் வரை நீங்கள் அதுவாக இருக்கிற தன்மையை உணர்வீர்கள். எதுவாக இருக்கிறீங்க நீங்கள்? அந்த தெளிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு மாறிவிட்டீர்கள் என்பது தான் அந்த உண்மையை அங்கே சொல்கிறார். ஸோ அங்கே வந்து உருவமற்ற ஏதுமற்ற அந்த தெள்ளத் தெளிவாக இருக்கின்ற ஆதி அந்தமான, ஆதி அந்தம்னா என்னென்னா ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது பெருசாக இருக்கிற அந்த ஒன்று தான் உங்களுடைய உணர்வின் மூலயமா பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் உணர்வு அதோட ஒடுங்கும் பொழுது நீங்களும் அதுவாக இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மை ஏற்படுது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் கரைந்து விடுவீர்கள். அப்போ உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. உங்களையே அறிந்து கொள்ள முடியலன்னா அந்த குரு நிலையை அறிந்து கொள்ள முடியுமா? அதுக்கப்புறம் முடியாது. அப்போ அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்றத எதுவுமே தெரியாது. ஏன்னா நீ யூ ஆர் மிக்ஸ்ட் வித் ஆல். சரியா? அதாவது வள்ளல் பெருமான் சொல்றாரு, இப்பொழுது யாம் இவ்வுடம்பில் இருந்தோம், இனி எல்லார் உடம்பிலும் புகுந்து கொள்வோம். அப்படின்னா என்னன்னா, எல்லார் உடம்பிலும் காமனாக இருப்பது இந்த உயிர் தான். இப்போ யானை செத்து போச்சுன்னா யானைக்கு உயிர் போயிடுச்சுன்னுவாங்க, பூனை செத்து போயிடுச்சுன்னா பூனைக்கு உயிர் போயிடுச்சுன்னுவாங்க, மனுஷன் செத்துட்டான்னா மனுஷனுக்கு உயிர் போயிடுச்சுன்னுவாங்க. ஸோ உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் வெவ்வேறு பேராக சொல்கிறாங்களே ஒழிய, அது வெளியில் வந்துச்சு அப்படின்னுட்டாங்கன்னா அதுக்கு பேர் வெறும் உயிர்னு தான் சொல்கிறாங்க. அது உயிர்ன்ற காமனாக எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் ஏற்கனவே நம்ம வந்து புத்தை வந்து ஏன் நம்முடைய இந்துயிசத்தில் வணங்குறாங்கன்றதையும் சொல்லியிருக்கேன். புத்தில் பல ஓட்டை இருந்தாலும் எங்கே போய் முடியுது? அது தரையில் ஒரு ஒரு சமதளத்தில் தான் போய் முடியுது. அது வழியாக பாம்பு எந்த ஓட்டை வழியாகவும் வெளியே வரலாம், எந்த ஓட்டை வழியாகவும் உள்ளே போகலாம். ஆனால் அது போய் சேர்கின்ற இடம் ஒன்று தான். அதே மாதிரி தான் ஒவ்வொரு புத்து ஓட்டையும் ஒவ்வொரு உயிரினம். இப்போ புரியுதுங்களா? புரியுது. அந்த புத்துனுடைய ஒரு ஓட்டையும், இப்போ ஒரு ஓட்டை வந்து ஸ்ரீதர், ஒரு ஓட்டை நம்ம லக்ஷ்மி சார், ஒரு ஓட்டை நம்ம ஜெனு, ஒரு ஓட்டை நம்ம டாக்டர் கார்த்திக், ஒரு ஓட்டை அபிலாஷ். சரியா? அப்போ ஒரு ஓட்டை நான் அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ இந்த ஓட்டை வழியாக பாம்பாக வெளிவருவது எது? நம்ம பாம்புன்றது எதை சொல்லியிருக்கிறோம்? உணர்வு அப்படின்ற ஒன்று 5 தலைகளை கொண்ட பாம்பாக இருக்கிறது. கண்ணு, காது, மூக்கு, வாய், நாக்கு, தோல், இதுதான் 5 தலைகள். அதெல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் அந்த உணர்வுன்ற ஒத்தை வார்த்தை. அது எதிலிருந்து வருகிறது அப்படின்னா உயிரிலிருந்து தான் வருகிறது. அது உயிரிலிருந்து வந்து எட்டி பார்க்குற போது தான் அது வந்து இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறது. உணர்வற்ற ஒருத்தனால பிரபஞ்சத்தினுடைய அறிவை பெற முடியாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிலையில் இருப்பதனால்தான் அது எல்லாருக்குள்ளேயும் தெரியுது. அப்போ நான் போய் கீழே இருக்கிற அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கிற அந்த சமநிலையில் கலந்துட்டேன்னா, ஸோ எல்லா ஓட்டையிலையும் நான் இருப்பேன். புரியுதுங்களா? அப்போ எல்லார் உடம்பிலும் இருக்கின்ற உயிரிலும் வள்ளல் பெருமான் கலந்திருக்கிறார், சித்தர்கள் கலந்திருக்கிறார்கள். அவர்கள் கடைசியாக சேருகின்ற கடல் நீராகவே மாறிவிட்டார்கள். இனிமேட்டு சித்தர்களுக்கெல்லாம் நம்ம பேர் வைக்கலாமா? இனிமேட்டு அவங்க ஏதாவது ஒரு ரூபம் எடுத்து வராங்கன்னா அது யாரு? அதே இறைநிலை தான் வருது. இறைநிலைன்னு சொல்லக்கூடிய இந்த உயிர்ன்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய அதுதான் அதுவா வருது அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்ப தலையாட்டி சித்தரா வந்தது யார்? இப்ப சொல்லுங்க. அவ்வளவுதான். ஏன்னா தலையாட்டி சித்தர் 1985 அவர் சமாதி அடைந்து விட்டார். ஆனால் நம்மளுக்கு காட்சி கொடுத்தது 2006. அப்போ தலையாட்டி சித்தர் வந்தாரான்னு கேட்டிங்கன்னா, தலையாட்டி சித்தர் என்ற ஒருவருடைய ரூபத்தில் வந்தது உன்னுடைய உயிரே, வேற எதுவும் கிடையாது. இந்த உயிர் என்பது உணர்வென்ற நான் என்று சொல்லுகின்ற சிஷியனுக்கு சொல்லி கொடுப்பது தான் குரு சிஷிய உறவு. இப்போ புரியுதுங்களா? நான் என்ற உணர்வு என்ன பண்ணுதுன்னா, உணர்வு அந்த பாம்பு வெளியே வந்தோன்னே என்ன பண்ணுதுன்னா, அந்த புத்து தான் நாம்பன்னு நினச்சிச்சு. ஆனால் புத்துக்கு அடியிலேருந்து தான் நம்ம வந்தோன்றது அதுக்கு தெரியல, மறந்து போயிடுது. சரியா? அப்போ அட முட்டாளே, இவ்வளோ நேரமாக நீ வந்து இத்தனை உலகத்தில் சுற்றிக்கின்றது போதும்,
இதெல்லாம் புரிஞ்சுக்கடா அப்படின்றத நம்மளுக்கு வந்து தானாக சொல்லி கொடுத்துட்டு போனது உங்களுக்குள்ளே இருக்கின்ற குரு நிலைன்னு சொல்லக்கூடிய உயிர். அதனால தான் நம்ம அவரை குருன்னு சொல்கிறோம். ஸோ அவர் உங்களுக்கு புரிய வைத்தால் ஒழிய உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. புரியுதுங்களா? ஸோ வெளி உலகத்தில் இருக்கின்ற குரு என்று சொல்லுகின்ற எந்த ஒரு நபரையும் நம்பாதீர்கள். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த குருன்ற வார்த்தைக்காக இல்லை. எனக்கு குரு சொல்லி கொடுத்தார், அதை வந்து என்னுடைய நண்பர்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இவ்வளோதான். ஏன்னா என்னுடைய நண்பர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, குருன்னு ஒருத்தனை போய் பின்னாடி போய் கெட்ட அழிஞ்சு போயின்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் போக வேண்டாம், போய் மாட்டிக்காதீங்க, வீணா அவங்களுக்கு அடிமையாகிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த சேனலே நம்மளுக்கு வந்து போட்டது, பதிவே போட்டது வந்து அதுதான். நடுவில் வந்து அது என்ன சொல்கிறது, இதோட வந்து நம்ம பதிவுகள்லாம் நிப்பாட்டிட்டு நம்ம வந்து சைலண்ட்டாக போய் தியானம் உட்காந்துடலாம் அப்படின்ற ஒரு நிலையில் தான் நான் வந்து 100% இருந்தேன். ஆனால் இறைவனுடைய சித்தம் என்ன உன்னுடைய வேலைன்றத ஸ்ரீதர் சார் மூலயமா மறுபடியும் உணர்த்திட்டார். ஸ்ரீதர் சார் வந்து எனக்கு ஒரு மாதம் எனக்கு வந்து கிளாஸ் கொடுங்க சார், உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லி கொடுங்க சார் அப்படின்னு அவர் கேட்டார். சரியா? ஸோ அப்படி கேட்ட பிறகு தான் எனக்கு வந்து மண்டையில் அடித்தா மாதிரி இருந்தது. ஓ, நம்ம குரு வந்து லொடலொடன்னு பேசுகிறா இன்னும் கொஞ்ச நாளைக்கு, இப்போ ஏன் நீ மௌனத்துக்கு போக வேண்டாம், இன்னும் நீ வந்து என்ன சொல்கிறது, இன்னும் நீ பட வேண்டிய கேவலங்கள் என்ன, நீ வந்து அனுபவிக்க வேண்டிய அந்த என்ன சொல்கிறது, உன்னுடைய ஈகோ அப்படின்னு சொல்லக்கூடிய அது எவ்வளோ தூரத்துக்கு நசுக்க முடியுமோ நசுக்கிறதுன்னா நீ பேசின்னு இருந்தால் தான் நசுக்க முடியும். நீ பாட்டு போய் மூலையில் உட்காந்துங்கன்னா நான் எப்படி நசுக்கிறது? அதனால் நீ பேசித்தான் ஆக வேண்டும் அப்படின்ட்டு எனக்கு ஸ்ரீதர் சார் மூலிமா கட்டளை போட்டார். ஸோ இப்போ நான் வந்து ஐ ஸ்டார்டட் அகெயின். ஏன்னா நான் வந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம யூடியூபே வந்து என்ன சொல்கிறது, அந்த விசிபிலிட்டியே பிளாக் பண்ணிட்டேன். யாருக்கும் அது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத போது நம்ம ஏன் வந்து வீணாக கத்தி கிடப்பானே. மாயைக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் வியூவர்ஸ் போகிறாங்க, ஆனால் உண்மையை சொல்லுகிற இடத்துல பார்த்தீங்கன்னா 100 பேர் 200 பேர் பார்க்குறாங்க. இது ஒருவேளை கடவுள் சித்தத்துக்கு நம்ம எதிராக இருக்கிறோமோ அப்படின்றதுக்காக அதை க்ளோஸ் பண்ணிட்டு, அதாவது க்ளோஸ் பண்ணனா என்னென்னா அதை ஹைடு பண்ணி விட்டேன். சரி, எதுக்கு அது வந்து அது ஒரு இது கத்தி கிடக்கணும் அப்படின்ட்டு ஹைடு பண்ணி விட்டேன். அதுக்கப்புறமேட்டா தான் என்னுடைய நண்பர்கள்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சார் என்ன சார், நான் இதை பார்த்துக்கிட்டு தான் தினமும் வந்து தூங்கின்னு இருக்கிறேன், உங்களுடைய வீடியோ போட்டு அதான் கேட்டுக்கிட்டு தான் நான் தூங்குறேன், எனக்கு என்ன சொல்கிறது, இது தெரியாத அறிவு, அதாவது யாருக்கு எட்டாத அறிவெல்லாம் நீ உங்களுக்கு எப்படி பேச முடியுது, உங்களுக்கு யார் இவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்தது, உண்மையை சொல்லுங்கள், இப்படியெல்லாம் சொல்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் பேசுகிறத பார்த்தா யாரோ ஒருத்தர் இன்னமும் லைவாக அவங்க கூட இருக்கிறாங்க, அவர் தான் சொல்கிறாரு அப்படின்றத தான் அவங்க கேட்டுன்னு இருந்தாங்க. இல்லைங்க, நம்மளுக்கு சூட்சமாக வந்து தலையாட்டி சித்தர் வந்து சொல்லிட்டு போனார். கட்சியில் தலையாட்டி சித்தர் நான் யாருன்றத சொல்லி கொடுத்தாரு, அவருடைய சுயரூபத்தை காட்டிட்டு போனார். அது காட்டும் போது தான் தெரிஞ்சுது இந்த உயிர் தான் அந்த குருவாக வந்த தலையாட்டி சித்தர்ன்றத கடைசியாக சொல்லியிருக்கு, அதையும் நான் பதிவாக போட்டிருக்கிறேன் அப்படின்றதையும் சொன்னேன். ஸோ இப்போ அவர் வந்து நான் நிறுத்தும் போது கரெக்டாக அவர் வந்து நம்மளை வந்து உத்தரவு போடுறாரு, கண்டினியூ பண்ணு நீ அப்படின்ட்டு. மிக்க நன்றி ஸ்ரீதர் சார். இல்லை, அதாவது உங்களுடைய அதை தான் சொல்கிறேனே, உங்களுடைய தேடுதல் வச்சு எனக்கு ஒரு ஊசி போட்டார் அவர்.
என்ன போட்டாருன்னா, நீ நீ வந்து உத்தரவு என்னன்னா, இனிமேட்டு நீ இன்னும் கண்டினியூ பண்ணணும். நான் பண்ணணுமா வேணாமான்னு நினச்சிட்டு இருந்த டயத்தில் ஓகே. இப்போ வந்து கண்டினியூ பண்ண சொல்லி உத்தரவு உங்கள் மூலயமா வந்துருச்சு. ஸோ ஓடட்டும், எவ்வளோ தூரம் வந்து விஷயங்கள் போகுதோ போகட்டும். சரி, எத்தனை பேர் இதனால் பலன் அடைகிறாங்களோ அடையட்டும். அது அதனால் இப்போ வந்து அதே மாதிரி போயிட்டே இருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கினது என்னன்னா, அங்கே யாருமே இல்லைங்க. ஆடும் இல்லை, கோலும் இல்லை, ஆளும் இல்லை, இல்லை இல்லை இல்லையே. இது நம்ம சிவவாக்கியருடைய பாடல். எல்லாருமே அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த சித்தர்கள்லாம் எப்படி தான் இவங்களுக்கு இந்த புலமை கிடைக்குதுன்னு எனக்கு உண்மை புரியல. எல்லாருமே படித்தாங்களா? அவங்கெல்லாம் பண்டிட்டாக இருந்து இந்த மாதிரி வந்து ஒரு பாட்டு எழுதுனாங்களா? ஒன்றுமே புரியல. ஏன்னா அவங்கெல்லாம் அவ்வளோ தூரம் அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசவையில் இருக்கிறவங்க தான் வந்து படித்தவங்களாக இருப்பாங்க. மற்றபடி காமன் பீப்புள் எல்லாமே அந்த என்ன சொல்கிறது, ஓரல் லாங்குவேஜ் மட்டும்தான் இருக்குமே வழிய அந்த எழுத்து எழுதுகிற அளவுக்கு அவங்க கெப்பாசிட்டி இருக்கிறவங்களாம் தெரியல எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான பாடல்கள்லாம் அவங்க எழுதியிருக்காங்கன்னா சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ இப்போ என்னென்னா, அந்த இடத்துல நம்ம கடைசியாக போகும்போது இதெல்லாம் மறைஞ்சு போகுது. நானும் இல்லை, அவனும் இல்லை. ஸோ அகம் பிரம்மாஸ்மியாக இருக்கிறது. ஓகே, நான் பிரம்மாஸ்மமாக இல்லை. சரியா? அதை சொல்லக்கூடாது. ஏன்னா நீ வந்து கடவுளாக இருக்கிறன்றத நீ சொல்லிட்டன்னா, அப்போ நீ படைக்கும் தொழிலை செய்யலாமே. இது வரைக்கும் எல்லாருமே 5 பூதம் தான் வச்சுக்கிறாங்க. நீர், நிலம், காற்று, ஆகாயம். ஏன் எந்த சித்தரும் 6வதாக ஒரு பூதத்தை படைக்கல? எக்ஸ்ட்ராவாக ஒரு பூதம் இது வரைக்குமே காணுமே. எத்தனை ஆயிரம் கோடி வருஷங்கள் ஆயிடுச்சு பூமி தோன்றி. ஆனால் வந்து அதை காணுமே. ஏன் அதை ஒரு படைக்க முடியல? உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது படைச்சிருக்காங்களா? இறைவனை தவிர வேற யாரும் படைக்கக்கூடிய ஆற்றல் இல்லை. படைத்தவனை தவிர அது வந்து இது வரைக்கும் படைக்கவில்லை. அதுதான் உண்மை. இந்த நண்பர் விஸ்வாமித்திர ரிஷி படைச்சார் ஒரு ஆண்டத்தை. அது கூட என்ன படைச்சாருன்றத கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அவர் இன்னொரு உலகத்தை படைச்சார். சரியா? இன்னொரு உலகத்தை படைத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே இங்க இருக்குது அந்த உலகம். இதே மாதிரியே ஒரு டம்மி பீஸ் ஒன்று உருவாக்குறாரு. அது வந்து இன்னொரு புது பொருள் இல்லையே. இப்போ எங்கள் வீட்லேயும் டிவி இருக்குது, உங்கள் வீட்லேயும் ஒரு டிவி இருக்குன்னா அது 2 டிவி தானே. அதுலேயும் அதே பொருள் தான் இருக்க போகுது, இதுலேயும் இதே பொருள் தான் இருக்க போகுது. அதில் என்ன ப்ராசஸர் இருக்கோ அதே ப்ராசஸர் அதில் இருக்க போகுது. இதில் எல்இடி ஸ்க்ரீன் இருக்குது, அதுலேயும் எல்இடி ஸ்க்ரீன் இருக்குது. அவ்வளோதானே. நான் சொல்கிறது என்னென்னா, இந்த 5 பூதங்களாகிய நீர், நிலம், காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 விஷயங்களில் தாண்டி 6வதாக ஒரு பூதம் ஏன் உருவாகவில்லை? 7வதாக ஒரு பூதம் ஏன் உருவாகவில்லை? சரியா? ஸோ இந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லையே, நமக்கு தெரிஞ்சு இல்லையே. ரைட்டா? ஸோ எந்த ஒரு சித்தனும் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி சித்து வேலைன்னு சொல்லக்கூடிய சில பேர்லாம் பண்ணுறதை பார்த்துருப்போம். அவங்கெல்லாம் சித்தர்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது என்னென்னா, தே ஆர் மியூசிஷியன்ஸ். அதாவது வந்து ஒரு அது ஒரு சித்துக்கள்ன்றது வந்து ஒரு விதமான மாயை ஒன்று. இப்படி கண்ணை மூடி அப்படின்னுவாங்க. அப்படியே பார்த்தோன்னா அப்படியே விபூதி கொட்டும். இன்னொரு சில பேர் அப்படியே இப்படி கீழே போட்டாங்கன்னா அப்படியே வந்து தங்க காசுகளாக கொட்டுற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த தங்க காசில் அந்த கடை பேர்லாம் ஒட்டியிருக்கும். ஏங்க, நீங்கள் படைச்ச தங்க காசில் கடை பேருடைய ஸ்டிக்கரு, அதில் ஒரு மகாலட்சுமி 2 யானை வச்சுக்கிற மாதிரி படமும் இருக்குமாங்க? எங்கேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இந்த அளவுக்கு ஒரு யோசிக்காத ஒரு முட்டாளை வந்து நம்ம என்ன சொல்கிறது? அப்போ எங்கேருந்தோ ஒரு பொருளை இங்கே வர வைக்கிறது வந்து ஒரு விதமான வித்தை. அதை இன்னைக்கு மெஜிஷியன்ஸ் எல்லாம் காட்டிட்டாங்க. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, ஒரு பொது மேடையில் யானையை வர வைக்கிறாங்க. பொது மேடையில் உண்மையிலே யானையை ஏற்றுன்னு வந்து நிறுத்திட்டு அதை அப்படியே மறைய வைக்கிறாங்க. இவங்களே அதை செய்யும் போது நீ என்ன பெரிய ஆள்?
சார் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சித்துக்களை அடைந்தவர்கள்லாம் சித்தர்கள் கிடையாதுன்றதை புரிந்து கொண்டு, சித்தர்கள் என்றால் யார் கேட்டாலும் இனிமேல் சொல்லுங்க, உயிரையும் உடலையும் இணைத்து கொண்டவர்களே சித்தர்கள் ஆவார்கள். அவர்களிடம் மனம் என்ற மாடு இருக்காது. அவர்களுடைய தலையில் 5 தலை நாகமாகிய உணர்வு என்பது ஒடுங்கி இருக்கும். இந்த கேரக்டர்லாம் இருந்தால் தான் அவங்க சித்தர்கள். புரியுதா? இன்னொருத்தோட சொல்லவா? சார் அப்பனா அவங்களுக்கு வந்து இந்த உடல் வந்து இருக்காதுல்ல சார். அப்படி ஒடுங்கிட்டாங்க அப்படின்னா இந்த உலகம் தோன்றாதுல்ல. தோன்றாதப்ப இந்த உடலே இருக்காதுல்ல. அவங்க தானாவே இதாகிடுவாங்கல்ல சார். அந்த அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. அவங்க வந்து கோமணம் கூட கழண்டு கீழே விழுந்து போகிறத தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அழுக்காக இருப்பாங்க. அவங்க மேலே வந்து நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கலாம். பித்தர்களை போல் இருப்பவர்கள் தான் சித்தர்கள். ஆனால் பித்தர்களுக்கும் சித்தர்களும் சிறு வித்தியாசம்தான். புரியுதுங்களா? ஸோ அந்த அந்த கேட்டகரியில் எல்லாரும் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்கள வந்து பித்தர்கள் சொல்கிறாங்க. இப்போ பித்தர்கள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு லட்டு கொடுத்தான்னு வச்சுக்கோ. பித்தராக இருக்கிறவன் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? இப்போ திருவண்ணாமலையில் தொப்பியம்மான்னு இருக்காங்க. நம்ம யூடியூப்லலாம் பார்க்குறோம். அவங்க பித்தரா சித்தரா? சித்தருக்கு எத்தனை பேர் ஆதரவு, பித்தருக்கு எத்தனை பேர் ஆதரவு? 50-50. ஸோ ஒரு பைத்தியமாக இருக்கிற ஒரு ஆள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்தாண்ட நின்று போய் கையெடுத்து கும்பிடுவாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களே அவங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை. ஒரு பைத்தியக்காரன் அந்த மாதிரி போய் எங்கேயாவது சாமி கும்பிட்றத பார்த்துருக்கீங்களா? இல்ல. ஆனா இவங்க வந்து அந்த ராம் சூரத்குமாரோடைய சமாதியில போய் கரெக்டா அந்த மூலஸ்தானத்துக்கு முன்னாடி அவங்க வந்து வணங்குவாங்க. அப்ப ஒரு புத்தி சுவாதீனமாக உள்ள ஒரு ஆள் போய் யாராவது வணங்குவாங்களா? அந்த வணங்குறதுன்ற ஒரு முறை தெரியுமா? தெரியாது, கண்டிப்பா தெரியாது. அப்போ இவங்களுக்கு தெரியுதுன்னா இவங்க அந்த நிலையில இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த நேரம் வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் கான்சியஸ் கீழே இறங்கி வருது. ஸோ ஷீ கேன் ஐடென்டிஃபை தி அந்த ஜீவ சமாதி. ஓகே. ஸோ அவங்கள நீங்கள் வந்து சாதாரணமாக நினைக்கிறது வந்து தவறான விஷயம். எல்லாரும் பித்தர் இதெந்தமா பித்தருன்றாங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த ஒரு பெண்ணாக இருந்து அந்த மாதிரி இன்னைக்கு இந்த நிலையில் வந்திருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய துன்பங்களை கடந்து வந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஆணாலே வந்து அவன் வந்து இந்த நிலைமைக்கு வர்றதுக்குள்ள அவன் நொந்து நூலாயிடுவான். அப்போ ஒரு பெண்ணாக இருக்கின்ற பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில அவங்க எப்படி வந்து இந்த நிலையை அடைஞ்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அது எவ்வளோ பெரிய பாராட்டத்தக்க விஷயம். இந்த மாதிரி வந்து சக்கரை அம்மாள்னு ஜீவ சமாதி இருக்கு. அப்புறம் வந்து இந்த பாண்டிச்சேரியிலேருந்து அப்படிக்கா போகும்போது கடலூர் பக்கமாக போகும்போது அங்கே ஒரு ஒரு அம்மாவுடைய ஜீவ சமாதி இருக்குது. பறவை அம்மாவா அவங்க பேர் தெரில. அவங்களுடைய ஜீவ சமாதி இருக்குது. இந்த மாதிரி அவங்க பெண்கள் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு துறைக்கு வந்திருக்காங்கன்றதே பெரிய விஷயம். மாயம்மா சமாதி எல்லாம் வந்து மாயம்மாவுடைய அந்த கன்னியாகுமரி கதையெல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய அற்புதங்களாக இருக்கும்.
அந்த கன்னியாகுமரியில் அவர் அந்த அம்மா இருந்தப்போ அவர் கூட வந்து ராஜேந்திரன்ற அந்த சிஷ்யர் கூட இருந்திருக்கிறார். எங்களுக்கு ராஜேந்திரன் அவர் வந்து ரொம்ப பழக்கம். நாங்கள் அடிக்கடிக்க மாயம்மா சமாதிக்கு போகும்போது நாங்கள் அவர் கூட உட்காந்து பேசிக்கின்னு அந்த மாயம்மாவுடைய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த குரு பூஜை அன்னைக்கு அங்கே போய் காய்கறியெல்லாம் வெட்டுறது, அப்புறம் அந்த சமையல் பாத்திரங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது. நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, சும்மா எடுபிடி அந்த டம்ளர் தூக்குறது, அந்த காய் எப்படி வெட்டணும்னு ஒரு தடவை காட்டினாங்கன்னா அதை வெட்டுறது, இப்படி எல்லாம் அதை செய்து முடிச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனில் முடிச்சுட்டு நைட்டாக ட்ரெயின் ஏறி ஓடியாந்துருவோம். இதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம பண்ணியிருந்தது தான். சரியா? அப்போது அவங்களுடைய அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதங்களை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த அற்புதங்களை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு தான் அந்த அற்புதமாக தெரியுது, அவங்களுக்கு அதை பண்ணாங்களான்னு அவங்களுக்கே தெரியவே தெரியாது. சரியா? அதனால் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். அது மாதிரி வந்து அது இன்னொரு அம்மா ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க பேர் எனக்கு தெரியல, அவங்களும் அந்த நிர்வாண நிலையில் தான் இருப்பாங்க. அந்த அம்மாவும் அவங்க பேர் தெரியல, அவங்களும் ஒரு ஒரு பெரிய கஷ்டம் அதெல்லாம், அந்த மாதிரி ஒரு நிலை வர்றதெல்லாம். அது எனக்கு தெரியல சார், அது அவங்க எந்த ஊரில் இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. அது நான் முடிய வச்சு உடம்பு மறைச்சிருப்பாங்க. அது நான் இல்லை இந்தம்மா அதெல்லாமே எதுவுமே இருக்காது, சும்மாவே படுத்திருப்பாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க ஒரு கிராமத்தில் சேர்ந்த ஒரு ஒரு நபர் தான் அவங்க. அந்த கிராமத்துலேருந்து அப்புறமேட்டா அது ஜனங்களுக்கு அவங்களுடைய அருமை தெரிஞ்சு அவங்கள வந்து எல்லோரும் வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மாதிரி போயின்ட்டுருக்கு அது. சரி, அதை விட்டுருங்க. அது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது இந்த தான் நீங்கள் வந்து முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இறைநிலை என்பது உங்கள் உயிராக இருக்கிறது. நீங்கள் அந்த உயிரிலிருந்து தான் வந்தீங்க, மறுபடியும் அங்கேயே போங்க. அப்போ உயிரிலேருந்து வந்தீங்க அப்படின் போது உங்களுக்கென்று ஒரு கடமையை கொடுத்து தான் இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. உடனே நான் உயிர்கிட்ட திரும்பி போயிடுவேன் அப்படின்னு வந்து துடிக்காதீங்க. இப்படி துடிக்கிறவங்க தான் போய் எங்கேயாவது வலையில் சிக்கிக்கிறாங்க, ஏமாந்து போகிறாங்க. அப்புறம் சார், நீங்க போன கண்டினியூஸா நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, இந்த மாதிரி இந்த இதுல போகும்போது நம்மளுடைய ஃபைனான்சியல் ப்ராப்ளம் வரும், அது மாதிரி ஒரு பண நெருக்கடி வர வாய்ப்புகள் இருக்கு, இந்த மாதிரி சொல்றீங்க. ஆமா சார், கட்டாயமா நடக்கும். எனக்கு என்ன ஒரு சில இது அப்படின்னா, இப்ப நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணி பார்த்தேன் முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது இந்த தேவாரத்துல உள்ள இடரினும் தளரினும்னு ஒரு பாடல் உண்டு. அது ரிலேட்டடா சில சம்பவங்கள் வந்து யூடியூப்ல பார்த்துட்டு, எப்பெல்லாம் வந்து அந்த ஒரு பாடல் இறைவா எனக்கு வந்து அதுல வந்து எப்படி வரும்னா, நான் வந்து தர்மம் செய்யறதுக்கு எனக்கு பணம் இல்லை, எனக்கு ஏன் தர மாட்டேங்கிற, தர வேண்டியதான்னு சொல்லும் பொழுது இந்த பாடலை வந்து ஒரு என்னைக்கு சொன்னாலும் ஒண்ணு அன்னைக்கு வரும், எல்லாருக்கிட்ட அடுத்த நாள் வந்துடும் பணம், நமக்கு வர வேண்டிய பணங்கள் வரும். இது ஒண்ணு. அப்புறம் வந்து சில இந்த கனகதா சோஸ்திரம், அதுலயும் பாத்தீங்கன்னா இறைவனை வந்து இந்த நெல்லிக்காய் தர்மம் பண்ணி கேட்கும் பொழுது பணமழை பொழியக்கூடியதா இருக்கு. இப்ப விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஸ்லோகங்கள் வந்து முயற்சி பண்ணி நம்ம ட்ரை பண்ணும் போது கூட இட் ஒர்க்ஸ். நமக்கு வந்து அந்த ரகசியம் திறக்கப்படவில்லை அப்படிங்கிறது என்னுடைய. அதான் சார், இப்போ நான் வந்து என்ன சொல்றது, படிக்க தெரியாதவன், எனக்கு காது கேட்காது, கண்ணு தெரியாது. இப்போ நீங்கள் சொல்கிற ஸ்லோகத்தை நான் எப்படி சொல்ல முடியும்? அப்போ நான் எப்படி வந்து இறைவன்கிட்ட கேட்டு பெற்றுக்கிறதுக்கு? அப்போ எனக்கு அந்த உரிமை இல்லையா? இருக்கும், அந்த வழி தெரியலன்னா இருக்கலாம். அப்படிலாம் இல்லை ஐயா. இப்போ நீங்கள் ஏன் ஏழ்மை நிலைக்கு போகிறீங்கன்றதை நல்லா புரிஞ்சுங்க. ஏழ்மை நிலைக்கு போகிறீங்கன்றது கதை கிடையாது. அதாவது நான் ரொம்ப சிம்பிளாகவே அன்றைக்கி மறுபடியும் சொன்னேன். அதாவது இந்த ரூமில் இந்த டியூப்லைட்டை போட்டவுடனே இருட்டு எல்லாம் மறைந்து விட்டது.
சரியா? ம் ஸோ இந்த இருட்டு வரணும்னா மறுபடியும் நீ டியூப்லைட் ஆஃப் பண்ணாதான் வரும். இந்த ம். டியூப்லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இருட்டு இங்கே இருக்காது. அப்போ ம். இந்த இறைநிலைன்னு சொல்லக்கூடிய அந்த பாதையில் நீங்கள் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டியூப்லைட் வெளிச்சத்துக்குள்ளே தான் நடந்து போயிட்டு இருக்கீங்க. அப்போ ம். உங்களுடைய மாயைன்னு சொல்லக்கூடிய இருட்டு உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ம். அந்த மாயை தான் எல்லாமே. இப்போ நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது, தொழில் செய்கிறது, உங்களுடைய மனைவி மக்கள் இருக்கிறது, நீங்கள் வாழற உங்களுடைய உங்களுடைய எல்லா விதமான லக்ஸுரி எல்லாமே வந்து அந்த மாயை சம்மந்தப்பட்டது தான். ஸோ நீங்கள் உங்களையே அறியாத நிலைக்கு போகும்போது உங்களால் இதெல்லாத்தையும் உங்களை சுற்றி இருந்தால் கூட அனுபவிக்க முடியாத அளவுக்கு மாறிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. உங்களுக்கு உங்களுக்கு ஏர்னிங்ஸ் அப்படின்றது வந்து முடக்கப்படும். அது அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நீங்கள் வந்து தயவுசெய்து நான் என்ன சொல்லுவேன்னா, இதை அனுபவித்து பார்த்து தான் நான் திருந்துவேன்னு நினைக்காதீங்க. அனுபவத்தில் வந்து இன்னைக்கு யூடியூப்பில் இருக்கிற நிறைய பேர் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே வாங்க, வந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே இதை சாதிச்சிடலாம், அதை சாதிச்சிடலாம், அப்படியே இந்த பிரபஞ்சத்தை அப்படியே வந்து உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம், நீ கேட்குறதெல்லாம் வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணி கொட்டும் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் உங்களை படுகுழியில் தள்ளுறதுக்கு தான் ரெடியாக இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இல்ல அது பொய் குருமார்கள் நிறைய இருக்காங்க. இல்லை ஏன் அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுங்க. அதாவது என்னென்னா, ஒரு புலி போது அந்த புலியோட வாலை நீங்கள் பிடிச்சிக்கினே போகிறீங்க. இப்போ அந்த புலி வந்து திரும்பி உங்களெல்லாம் பார்க்கல, நீங்கள் வாழை பிடிச்சிங்கிறது அதுக்கு தெரியல, அது பாட்டு நடந்து போயினே இருக்குது, நீங்களும் போயிட்டே இருக்கீங்க. ஒரு 5 கிலோமீட்டர் போயிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, பார்த்தியா இன்னும் புலி கிட்ட போய் பிடிச்சேன்னா வந்து புலி உன்னை வந்து சாப்பிட்றோம் அப்படின்னீங்க. 5 கிலோமீட்டராக நான் பின்னாடி போயின்னு தான் இருக்கிறேன், புலி என்னை சாப்பிட்டுச்சா அப்படின்னு அவன் சத்தம் போட்டு சொன்னான் பாருங்க. உடனே புலிக்கு காது கேட்டுச்சு, திரும்பி பார்த்துது, அட்டாட்டே உணவு நமக்கு வால்லே இருக்குது, புட்றாதன்ட்டு ஒரே கவு கவி அவனை தின்று விட்டது. ஸோ ஆன்மீகம் என்ற புலி வாளை நீங்கள் பிடித்திருக்கின்ற வரை எந்தவித பாதிப்பும் இருக்காது. ஆனால் ஆன்மீகம் என்ற புலியானது உங்களை பிடித்து விட்டால் அத்தோட க்ளோஸ். இது நடக்கணும்னு இறைவனுடைய சித்தமா இருந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அது வந்து இருக்குது சார், நமக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல, அது அதனால கொஞ்சம் ஒதுங்கி தான் இருப்போமே. இப்போ என்ன சொல்கிறதுன்னா, இந்த பக்கமாக ஃப்ளட்டு வருதுன்னு சொல்கிறாங்க, நம்ம எல்லாரும் வந்து 2வது ஃப்ளோர் 3வது ஃப்ளோரில் போய் நின்றுக்கிறது நல்லது. அப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்துச்சு அப்படின்னு இருக்கலாமா? இல்லை என் வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது, விதிப்படி நடக்கட்டும்ன்ட்டு நான் கதவை பூட்டின்னு ஃபஸ்ட் ஃப்ளோர் அது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கலாமா? அப்போ ஃப்ளட்டு வந்ததுன்னு சொன்னதும் அதே இறைநிலை தான். நீ மேலே போடான்னு அறிவுறுத்தினதும் அதே இறைநிலை தான். இப்போ நீ ஆன்மீகத்துக்கு வராதன்னு சொல்கிறதும் அதே இறைநிலை தான். வந்து மாட்டிக்கிட்டு இருதலை கொல்லியாக மாட்டிக்காதன்னு சொல்கிறதும் அதே இறைநிலை தான். அதே இறைநிலை தான் உன்னை மாயையாக கூப்பிடுறதும். புரியுதா? ரெண்டுத்துலேயே நீ எதில் நீ வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாய், எதை வச்சு முக்கியத்துவம் கொடுக்குறன்னா உன்னுடைய தற்சுதந்திரத்தை வைத்து எப்படி நீ எடை போடுகிறாய்ன்னு அது ஒரு சோதனையை காட்டுறாங்க. சரியா? அப்போ இது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அப்ப இந்த வைகுண்டம் கைலாசம் எல்லாம் இது ஒரு கதையா இல்ல இது ஒரு சிம்பாலிக்கா? எத்த பிறகு கைலாசம் போவோம், வைகுண்டத்துக்கு போவோம். அதான் சார், இப்போ நம்ம இவ்வளோ தூரம் பேசணும், இந்த வார்த்தைகள்லாம் வந்துதா? இல்ல. அவ்வளோதான், இவ்வளோதான் நான் சொல்ல முடியும்.
இப்போ இப்போ நான் வந்து எனக்கு நம்முடைய தலையாட்டி சித்தர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதில் தான் நான் போயிடுங்கிறேன். அங்கெல்லாம் நான் வந்து நீங்கள் சொல்கிற உலகங்கள்லாம் நான் பார்க்கல. அவ்வளோதான். எனக்கு தெரியாது, ஒருவேளை நீங்க போய் பாக்குறதா பார்க்கலாம். இல்ல நான் ஒரு தடவை ட்ரை பண்ணா இந்த ஞானாலயத்துல ஆஸ்ட்ரோ டிராவல்னு சொல்லி கொடுத்தாங்க. அத சொல்லுங்க ஆஸ்ட்ரோ டிராவல் சொல்லுங்க. அது வந்து என்னன்னா அந்த 30 நாள் வந்து அந்த மந்திரம் ஒண்ணு பிராக்டிஸ் பண்ண சொல்லிட்டு, சரி, அதுக்கப்புறம் எனக்கு ஆக்சுவலா அந்த மந்திரம் சொல்லும் போது அகஸ்தியர் எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சாரு. சரி, இவங்க சொன்னது சும்மா, அதாவது பூமிக்கு நடுவுல போய் நின்றுட்டு அதாவது ஆன்ம விடுதலைன்னு சொன்னாங்க. சரி, இவங்க ஏதோ ஆன்ம விடுதலை சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்தப்ப அந்த ஒரு ஸ்டேஜுக்கு மேல பார்த்தோம்னா ஒரு 6-7 உலகங்கள் சொல்லுவாங்க. பித்ருலோகம், கந்தர்வ உலகம், அப்புறம் ஒளி உலகம் அப்படி சொல்லும் பொழுது நான் முதல்ல நம்பல. என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு சடனா வந்து ஒரு ப்ளூ டன்னலுக்குள்ள உள்ள இழுத்துட்டு போய் எல்லா பயங்கர ஸ்பீடு, அதாவது ஒளி ஸ்பீட்ல போனா அப்படி வந்து ஒரு கார்ட்டூன் இதுல உள்ள வந்து நம்ம உள்ள கடன்னு போனா எப்படி இருக்கும், அந்த ஸ்பீட்ல உள்ள போனேன். நான் போய் எல்லா உலகத்திலயும் கந்தர உலகத்துல போனேன், பித்ரு உலகத்துல போய் எங்க அப்பாவெல்லாம் போய் பார்க்க முடியுது. வெரி குட். சரி, உங்க அப்பாவை பாத்தீங்களா? ஏன் உங்க அப்பாவுடைய ஒரு 5 ஜெனரேஷன் முன்னாடி இருந்தாரு அப்பா, அவரை பாக்கலையா அந்த தாத்தாவை? பார்த்தாங்க. ஆனா நீங்க என்னைக்கு பாத்துக்கிறீங்க அவரை முதல்ல சொல்லுங்க. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க போட்டோ வச்சுக்கிறீங்களா? எனக்கு தெரியல, அப்பா எனக்கு காட்டுறாரு. அதாவது தயவுசெய்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இது பரகாய பிரவேசம், ஆஸ்ட்ரல் டிராவல், ஆஸ்ட்ரல் பாடி, இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோன்றத நீங்கள் நம்முடைய யூடியூப்ல முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அதில் வரும் உங்களுக்கு எந்த பதிவுகளை போட்டாலும். சரியா? இது வந்து கான்செப்டா சொல்லி தான் நம்பிக்க மாட்டேன், நானே போய் பார்த்தேன். ஆமாம் சார், அதுக்கெல்லாம் உங்க நிறைய சீன் காட்டுறதுக்கெல்லாம் வழி இருக்கு சார் உள்ள. சரியா? நீங்க இத்தனை லோகத்தில் பார்த்தாங்களா, ஏன் நீங்க வந்து அமெரிக்காலேயே இருந்துட வேண்டியது தானே? எதுக்கு நீங்க வந்து மறுபடியும் வந்து கஷ்டப்படுற? உங்க பித்ரு லோகம் தான் சந்தோஷமா இருக்குல்ல, உங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு தான் கஷ்டப்படுறீங்கல்ல, அங்கேயே இருக்க வேண்டியது தானேங்க. ஏங்க வந்தீங்க? கந்தர்வ லோகத்துல எவ்வளவு சூப்பரா இருக்கும், அங்கேயே இருக்க வேண்டியது தானே. அந்த மாதிரி நடனம்லாம் அவங்க பாடுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. போய் அங்க இருக்க வேண்டியது தானே. தெரியாது, ஆனா போய் பார்த்துட்டு ஒவ்வொரு உலகத்திலயும் வேற வேற மக்கள். அதுதான் சொல்ல வரேன். அந்த மாதிரி அதெல்லாம் உங்களுடைய ஒரு விஷயத்த வள்ளல் பெருமான் சொன்னதை கிளியரா மறுபடியும் புரிஞ்சுக்குங்க. இது வந்து நீங்க பாக்குறீங்க, அங்க ஏதோ ஒரு பார்க்கப்படுகின்ற பொருள் இருக்கு, கரெக்டா? அந்த 2 பொருள் எதுவாக இருந்தாலும் அது நிலை அல்ல அப்படின்ட்டார். உணர்வெல்லாம் கடந்ததாம் அருட்பெருஞ்சோதி. அந்த நிலை என்ற கடைசி நிலை என்ற நிலை எப்படி இருக்கு? அனுபவமே இல்லாம இருக்குது. அங்க அனுபவிக்கிறவனும் இல்லை, அனுபவமும் இல்லை, ரெண்டும் மெர்ஜ் ஆகி போச்சு. அது ஃபைனல் ஸ்டேஜ்ல சார், நம்ம இன்னும் அந்த ஸ்டேஜ்ல பார்க்கல. அதுதான் கடைசி. அதுக்கு முன்னாடி தெரிகின்ற வரை அனைத்துமே உண்மை அல்லன்றதை புரிஞ்சுக்கணும். தட் இஸ் நாட் யுவர் எண்ட். ஸோ அதெல்லாத்தையும் நீங்க கிராஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் அவங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் பிறந்ததே ஒரு புண்ணியம் தான். அதெல்லாம் வேணாம், நீங்கள் தமிழ்நாட்டில் புண்ணியம் அதெல்லாம் விட்டுருங்க. அவனுக்கு தெரியுமா அங்கே ஒரு கடவுள் இருக்கிறார், அவன் கடவுள் வேற மாதிரி இருக்கிறார். கடவுள் வந்து படைத்தவன் வந்து 100 பேரா ஒருத்தரா
அனைத்தர் ஒருத்தர் தான். அப்போ ஒருத்தர்னா நீங்கள் பார்க்குற ஆள் வேறு மாதிரி இருக்கிறாரு, ஆப்பிரிக்காவில் வேறு மாதிரி இருக்கிறாரு, அமெரிக்காவில் வேறு மாதிரி இருக்கிறாரு, ஒவ்வொரு நாட்டினுடைய எல்லையிலும் வெவ்வேறு மாதிரி இருக்கிறாங்க. உலக தொடர்பே இல்லாத அந்த என்ன சொல்கிறது, நம்ம ஒரு ஐலாண்ட்ஸு சொல்லுவாங்களே, அந்த அமேசான் காடுகளில் உள்ள காட்டுவாசிகள், அவங்களாம் வந்து எப்படி கடவுளை வணங்குறாங்க. இந்த கடவுள் கான்செப்ட்ன்றது வந்து அனாதி காலத்துலேருந்து இருந்துட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்குங்க. பதி பசு பாசம் என்று பகர்களில் பதி பசு பாசம் என்பது அனாதியாம். பதி என்பது இறைவன்ற ஒரு கான்செப்ட். பசு என்பது ஆன்மாக்கள் என்ற கான்செப்ட், உயிரினங்கள். பாசம் என்ற ஒன்று இந்த உலக இயக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த உலகமாக வந்து நம்மளுக்கு இது நடக்குது அது நடக்குது இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் அப்படி இருக்கு இல்லையா, இது எல்லாம் சேர்ந்ததாக இருக்கிறது பேர் பாசம். ஸோ இதெல்லாம் வந்து அனாதி காலம் தொட்டு இருக்குதான். எப்போ தோன்றியது எப்போ முடிய போகுதுன்றது இல்லவே இல்லையா. எல்லா காலத்துலேயும் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்து கொண்டே இருந்திருக்குது. இதை நான் சொல்ல, இது நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இப்போ எப்படி இறைநிலை அடைஞ்சா கரெக்டுன்றத பாருங்க. இப்ப என்ன நடக்குதான், பதி பசுவை அணங்கினால் என்ன நடக்கும், ஒரு பாயிண்ட். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப டைரக்டா கடவுள் வந்து உங்களை வந்து அப்சர்வ் பண்றாருன்னா என்ன நடக்கும், இது ஒரு இருங்க, அது ஒன்று. ரெண்டாவது சீக்கர்ஸ், அதாவது ஆன்மாக்கள் இறைவனை தேடி அடைந்தால் என்ன நடக்கும், ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நாம் போய் கடவுளை தேடி அடைந்தால் நான் ஒரு பொருளாகவும் என்னை சுற்றி இருக்கின்ற பாசம் என்கின்ற உலகம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆன்மால வந்து அந்த உண்மையை அறிந்து அந்த நிலையை அறிந்தவர்கள். இவங்கெல்லாம் ஜீவன் முக்தர்கள் வச்சுக்கலாம். தன்னுடைய ஜீவனை அவங்க வந்து இறைவனோட ஐக்கியமாக்கினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் எதிரில் இருக்கிறவங்களாம் வெவ்வேறு ஆளுன்னு தான் அவங்க வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் வந்து மற்றவங்களுக்கு போதனை செய்கிறது, மற்றவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு நல்லது செய்கிறது இல்லை கெட்டது செய்கிறது, இல்லை வந்து ஒரு புக் எழுதுறது, அது எழுதுறது, இது எழுதுறது, இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பதி பசுவை அணுகினால் இறைநிலை என்பது டைரக்டாக வந்து பசுவை வந்து அட்டாக் பண்ணி அப்சர்வ் பண்ணிச்சுன்னா என்ன ஆகுமா, பதி பசு பாசம் நில்லாவே, அதாவது 3 கான்செப்டும் அங்கே இருக்காதான் அந்த நிலையை அடைந்தவர்களுக்கு. புரியுதா? புரியுது. ஸோ 3 கான்செப்ட்னு சொல்லக்கூடிய அந்த பதி என்பதும் பசு என்பதும் பாசம் என்பதும் எதுவுமே அங்கே இல்லாமல் போயிடுமா. ஸோ அதை தான் சித்தர்கள் அடைந்த நிலைன்றதை புரிஞ்சுக்குங்க. அவங்களுக்கு அங்கே போய் என்ன தெரிஞ்சுது, தானும் இல்லை, நான் கடவுள்னு சொல்லின்னு இருக்கிறவனும் இல்லை, யாரும் இல்லை, இல்லையே. அதாவது எப்படின்னா, நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் கடவுள் இருப்பாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. கடவுளை வாழ வைப்பவரே நீங்கள் தான்றதை புரிஞ்சுக்குங்க. கடவுள் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கிறது நீங்கள் மட்டும்தான்றதை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், யார் இருப்பா இந்த கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவர்களும் அழிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அணுகுண்டு போட்டு எல்லாம் காலி பண்ணிட்டாங்க, மற்ற பேரும் செத்து போயிட்டாங்க.
இப்போ கடவுள் இருக்காருன்னு சொல்கிறதுக்கு யார் இருக்கா? நோபடி இஸ் தேர். கடவுள் மட்டும் இருப்பாரு. அவர் இருக்காரா இல்லையான்றது எவனுக்கு தெரியும்? அதை பத்தி காகபஜன்டர் எழுதியிருக்கிறாரு. அது 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 அவங்க வந்து ஹை லெவலில் வச்சுருக்கிறாங்க. நான் மரத்து மேலே உட்காந்து நின்னேன் காகமாக மாறி, அப்புறம் எத்தனை தடவை உலகம் அழிஞ்சுது நான் பார்த்து நின்றேன் அப்படின்றதெல்லாம் சூட்சமமாக பேசுறது. அது உண்மை அவர்கிட்ட புராண கதை இல்லை, இப்போ நான் ஒன்று கேட்குறேன். அவர் மரத்து மேலே உட்காந்துன்னு நான் பார்த்தேன்னு சொல்கிறாருல, அப்போ காகம் மட்டும் அழியாமல் இல்லை, அந்த மரமும் அழியாமல் இருந்ததுன்னு தானே அர்த்தம். அதை யோசிச்சு பார்த்தீங்களா? உலகமே அழிஞ்சு போகுதுன்னும் போது அந்த மரம் மட்டும் எப்படிங்க இருக்கும்? அவர் வந்து நின்னாருன்னா விஷயம். புரியுதுங்களா? இதை எப்படியெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே வந்து பிலீவ் பண்ணிடக்கூடாது. சரியா? அதெல்லாம் அவங்களுடைய ஹையர் தாட்ஸ். அந்த காகம்ன்றதுக்கு வந்து நிறைய அது என்ன சொல்கிறதுன்னா அதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் அதுக்கு இருக்கும். அது எனக்கு இது வரைக்கும் சொல்லப்படலை. ஆனால் அவர் சொல்கிறதுல ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கிறது என்பது எனக்கு புரியுது. சரியா? ஆனால் வந்து இது கிடையாதுன்றது புரியுது. ரைட்டா? இப்போ 50 மாடி கட்டடமே அச்சும் போதான் தண்ணியில். அப்போ ஒரு மரத்து மேலே உட்காந்துருந்தா அது என்ன கதை? இது ஒரு 150-200 கிலோமீட்டர் வேகத்தில் காத்தடிச்சதுன்னா மரமே பிடிங்கின்னு போயிடும். அப்புறம் எங்க இந்த காக்கா உட்காருத? நீ சொல்றது லாஜிக்கலா பார்த்தா கரெக்ட் தான். ஏன்னா அணுகுண்டு போட்டாங்கன்னா ஒரு உயிரினமும் வாழ முடியாது. அப்புறம் அங்கிருந்து ஏது இருக்கும்? ஆமா, சரியா? இருந்தாலும் தெரியல, நம்மள மீறிய அதான் நீங்க அதை யோசிக்க வேண்டாம். அவங்க பெரியவங்க ஏதோ நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, காலம் வருமா நம்மளுக்கு உணர்த்துவாங்க. ஆனா நீங்களா ஒரு அர்த்தத்தை உருவாக்கிக்காதீங்கன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். சரியா? இப்போ வள்ளல் பெருமான் சொன்ன நிறைய விஷயங்களை மாற்றி 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 பேசிங்க கிடக்குறாங்க எல்லாரும் மைக்க பிடிச்சிக்கிட்டு. அவங்களாம் யாரான்னு கேட்டால் தமிழ் புலவர்களாக இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. சரியா? அவங்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் 3 வேளையும் சாப்பிட்டுட்டு தூங்கின்னு என்ன அவர் சொன்னதை இவனுங்க உடைய தமிழ் புலமையை வச்சு கருத்து சொல்லினுங்கிறானுங்க. ஆனால் நீ அனுபவிச்சியா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு வேளை உணவை கூட நிறுத்த முடியாத ஒரு ஆட்கள் தான் இருக்கிறாங்க. இந்த மூக்கில் சுவாசம் வராதவன் வந்து யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்டால் எவனும் இல்லை. சரியா? ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பேசுறதே கிடையாது. வள்ளல் பெருமான் சொன்னக்கூடிய முக்கியமான விஷயங்களை வந்து யார் அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து எஸ்கேப் கூட்டத்தில் இருக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. சரியா? ஸோ பைபிள்லே ஒரு வசனம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, மூக்குக்கு கீழே சுவாசிப்பவனினுடைய வார்த்தையை நம்பாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மூக்கு வழியா சுவாசிக்காதவன் ஒருத்தன் இருக்கிறான்னு அர்த்தம் தானே. ஊர்ல இருக்கிறவன் எல்லாருமே மூக்கு வழியா தாங்க சுவாசிக்கிறான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு? மூக்கு வழியா சுவாசிக்காதவன் ஒருத்தன் இருக்கிறான், இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது அப்படின்றத சொல்றத தான் அவர் வந்து சூட்சமமா சொல்லி இருக்கிறார். சரியா? அப்ப அந்த மாதிரி நிலையை வந்து அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த நிலை வந்து அந்த வாசியில் உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ இன்னைக்கு 1 hour எக்ஸீட் ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் இதோட க்ளோஸ் பண்ணிடலாம். லக்ஷ்மி சார், தயவுசெய்து மன்னிச்சுக்குங்க. நாளைக்கு உங்களுடைய கேள்வியை வந்து முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டு பேசிடலாங்க ஐயா. ஓகேவா? ரைட். எல்லாரும் வந்து ஒரு கேள்வியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எது எந்த நேரத்துக்கு கரெக்டாக அது சூட்டபுளாக இருக்குதோ அந்த கேள்வியை எடுத்து பேசிக்கலாம். சரிங்களா? ஏதோ நம்ம எவ்வளோ காலம் நம்மளால் போக முடியுதோ போகலாம். சரியா? ரைட். இதோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.